நாம வாழ வந்தவர்களா? இல்லை, ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். இருப்பதற்கு வந்தவர்களா நாம்? இல்லை, நாம் இறக்க வந்தவர்கள். உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக நாம் மாற வேண்டும். மௌத்தாக வந்தவர்கள் நாம். உலகத்தில் மௌத்தாக வந்தவர்கள். மௌத்தை நினைக்க வேண்டியவர்கள் நாம். வெள்ளம் வந்தாலும் மௌத்தை நினைக்கணும். வெள்ளம் வராட்டியும் மௌத்தை நினைக்க வேண்டும். திருமண வீட்டிலும் மௌத்தை நினைக்க வேண்டும். மரண வீட்டிலும் மௌத்தை நினைக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذாத். அதிகமாக மௌத்தை நினையுங்கள். அது எப்படியான மௌத்து தெரியுமா? அதை நினைத்தால் இன்பங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். மௌத்தாகும் வரைக்கும் தானே சகோதரர்களே இந்த உலகத்தில் ஆட்டங்கள். மௌத்தாகும் வரைக்கும் தான் இந்த உலகத்தில் பாட்டங்கள். எல்லாம் மௌத்தாகும் வரைக்கும் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? உலகத்தின் தலைவர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? மறுமையின் தலைவர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அவ்வலு ஷாஃபி'. அந்த கியாமத் நாளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துன் நபஇல், லா யதகல்லமூன் இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மானு வகால ஸவாபா. அந்த மறுமை நாள் எல்லாரும் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. பயம். புகாரியில் வருகிறது, இன்ன ரப்பி கதிப யௌமன் லம் யக்தப் மிஸ்லஹு. அல்லாஹ் கோபத்தின் உச்சகட்டத்தில் இருப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடுங்குவார்கள். உலகத்தில் மலக்குல் மௌத்துக்கு அடித்தாரே மூசா அலைஹிஸ்ஸலாம், அவர் நடுங்கிக் கொண்டிருப்பார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நடுங்குவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நடுங்குவார்கள். மலக்குமார்கள் நடுங்குவார்கள். ஜின்கள் நடுங்குவார்கள். அன அவ்வலு ஷாஃபிஇன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக அல்லாஹ்விடம் பேசுவார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்டவுடன் அல்லாஹ்வுடைய கோபம் அப்படியே தணிந்து விடும்.